ஏய் ஸ்கிராட்ச் வந்துச்சுடா. என்னடா ஆரஞ்சு கலர்ல இருக்கு? இங்க இருக்குடா, இப்படி தள்ளணும்டா. இவன் எதுக்காக 2 கொடுத்துருக்கா? நம்பர் 1 இந்தியன் பிராண்ட். எவனை பார்த்தாலும் நம்பர் 1 போட்டுருவாங்க. 2 நாள் சார், 2 நாள் லீவ் போட்டு நிம்மதியா இருக்க முடியல என்னால. முடியலடா. லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மாதிரி போயிட்டு இருக்கு. பொம்பளைய நம்பி நெருப்பே என்ன கொடூரமா இருக்கு. சோல்ஜர்ஸ் மனசுதான் சரியில்லைன்னு பார்த்தா இப்போ உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடம்பு சரியில்லாலும் பரவாயில்ல, வீடியோ இருக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கும். சரிவா நெருப்புடா. அதாவது சோல்ஜர்ஸ், பல பேர் மேட் இன் இந்தியான்னு சொன்னாலும் ஒருத்தன் தான் மேட் இன் இந்தியாவை ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன். வேற யாரு? நான் தான். சின்ன வயசுல இருந்து இந்த லாவாக்காரன் போன் விடுவான். நான் நம்பி லாவா கேம்ல வரும்னு சொல்லிட்டு வாங்கண்டா, இது ஒரு கம்பெனி போனு வரும்னு சொல்லிட்டு வாங்கினா உள்ள ஒரு கேம் வராது. பார்த்தா உள்ள கொரியன் போனோட வாய்ஸ் இருக்கும். அந்த ஸ்னேக் இருக்குது, ஸ்னேக் இல்ல ஏதோ ஒன்று இருக்குடா இந்த கொரியன் போன்லாம். புழு கேமா? அந்த கேம் தான் இருக்கும். ஏன்டாடே இது என்னடா கேம் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மேட் இன் இந்தியா, ப்ரௌட்லி இந்தியன். ஏய் என்னடா ஃப்ரீடம் போனா? ஃப்ரீடம் போன் இல்லையா? ஃப்ரீ போனா? ஃப்ரீடம் போன பயந்துடா. ரைட்டு, ஃப்ரீடம் போனா திருப்பி வா. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மேட் இன் இந்தியா, நம்பர் 1 இந்தியன் பிராண்ட். எவனை பார்த்தாலும் நம்பர் 1 போட்டுருவாங்க. ஸோ இந்த ஃபோனில் ஆக்சுவலாக என்ன மேட்டர் ஆகிடுச்சு சொல்லுவேன், இந்த ஃபோனோட விலை வெறும் 20,000 ரூபாய் தான். ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300X இருக்கு. இது இதுலயே கிடையாது. ஏதோ இந்த நத்திங் ஃபோன் இருக்கானே வேறு கதை மாதிரி அதே மாதிரி அல்தாவன் ஒண்ணுமே இல்ல. அதுலயும் கிடையாது. டேய் தொண்டை கவுதுரா குர்ரா. இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், ORSL வெறும் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க். எனக்கு உடம்பு டயர்டாக தான் இருக்குது. ஸோ அதனால அதுக்காக குடிக்கிறேன். குடி நல்லா குடி. கொஞ்சம் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இது அட்டையை ஓப்பன் பண்ண மட்டும் இல்லை, மொத்தமாக ஓப்பன் பண்ணி உள்ள உண்மையா மேட் இந்தியா தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ண போறோம். நான் அதை பார்க்கணும். இதுல முக்கியமான மேட்டர்னா, இதுல 2 டிஸ்பிளே இருக்கு. முன்னாடி டிஸ்பிளே, பின்னாடி டிஸ்பிளே, அதுவும் கவுடு டிஸ்பிளே. ஓபன் பண்ணியாச்சு போ. என்னடா ஆரஞ்சு கலர்ல இருக்கு? தெரியல, BSNL லோகோ ஆரஞ்சு கலர்ல மாத்திட்டாங்க. This is an unwanted statement irrelevant to the current situation. ஓகே, நெக்ஸ்ட் இது என்னன்னா, மொபைல் ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் தான் வீட்டுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த கேஸ்லாம் கொடுக்குறான்டா, டிபி கவர்லாம் கொடுக்குறான்டா. டேய் இங்கே வர்றா, இந்த இதுக்கு சார்ஜருக்கு 2000 வாங்கிட்டான்டா. சார்ஜர் இல்லாத மாடலுக்கு 2000 கம்மியா? ஆமா. என்னடா அநியாயமா இருக்கு. ஓகே, முதல்ல ஆன் பண்ணுண்டா. இப்போ இவர் ஃப்ரீயா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன் நானே. இதுவே நான் பிரிச்சா ஃப்ரீயா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவான். தரமாட்டேராசா. எங்க வர ஆன் ஆயிடுச்சா? அதான் ஆண்ட்ராய்டு கட்டதுல பார்க்கறது நல்லா இருக்குல்ல. எல்லாத்துலயும் இந்த ப்ரௌட்லி இந்தியன் இருக்குடா. ஒரே நாடு இந்தியா. கலர்ஃபுல்லா இருக்குல்ல. சேச்சுரேஷன் அப்படியே அடிச்சு வச்சிருக்கேன். எல்லாமே சேச்சுரேஷன் எங்கேயும் இருக்குடா. நல்ல கலரா இருக்கீங்க. பின்னாடி இருக்க டிஸ்பிளே தான் ஆன் ஆகுமா? ஏதாவது பண்ணுங்களேன். இங்க இருக்குடா, இப்படி தள்ளணும்டா. கேமரா. ஓ கேமரா அப்ப இங்க ஓபன் ஆகும் பின்னாடி. ஓ தனியா இங்க ஓபன், தனியா இன்ஸ்டன்ஸ் வர என்ன ஆகுதுடா? அருமையா இருக்குல்ல. அருமையாங்க. போட்டோ அந்த அளவுக்கு நல்லா இல்லடா. ரைட், நான் இந்த யூஸ் பண்ணி பாறேன் கொஞ்ச நேரம். நான் உட்காந்துருக்கேன். அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி. இல்ல நேரங்கள் கழித்து. ஓகே, நமக்கு சேச்சுரேஷன் முக்கியம். உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் பரவாயில்ல, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். என்னடா இது வந்துச்சு? என்னடா இது? செல்லோ டேப் போட்டு வச்சிருக்காங்க. எதுக்குடா செல்லோ டேப்? இது ஒட்டாமே ஒரு மாதிரி வாப்லியா இருக்குல்ல. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பேன். வாயா நீ. இத பிரி. இது எதுக்குடா இத ஒட்டலீங்க? அப்படி கேளு. தெரியாது. ஓகே, பெரியப்பா. அடவும் கவட்டியில கழிய விடல. போடு, ஹீட்டர் போடு. தலைவரே தோட்டம்லாம் நிக்குதுடா. சோல்ஜர்ஸ் ஹீட்டிங் ஆரம்பிக்கிட்டுதான். இதோ வந்துட்டேன். ஏய் பாத்ரா, என்ன எழுவ தெரியல, ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது. இருக்கிற லிஸ்ட் டெம்பரேச்சர் அவ்வளவுதான். சோல்ஜர்ஸ் இவனை உடைக்காமல் பிரிக்கணும். ஓகே, உள்ள போறான். இவன் அட்டையிலேயே சில்ல டேப் போட்டானே, உள்ள என்ன பண்ணிருக்க போறான்னு தெரியல. உள்ள தரத பாருங்க. கொரில்லா கம்பு. என்னடா கொரில்லா கம்பு? ஏண்டா கணேசா, அறிவு கெட்ட பையல. கொரில்லா கம்பு. அதுதான் கொரில்லா கம்பு. எனக்கு தெரியல. கொரில்லா கம்பு தெரியாதுடா. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒட்டுறதுக்கு. மதுர வீரன் தானே. தெரியல, ஏதோ ஒட்டுறதுல யூஸ் பண்ணுவாங்க கொரில்லா கம்பு. நார்மலா எல்லாத்தையும் ஒட்டுறது. ரூம்பு இல்ல, உண்மையிலே கொரில்லா க்ளூன்னு ஒன்று இருக்கு. நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. if I'm not wrong scientifically. ஏய் ஸ்கிராட்ச் வந்துச்சுடா. இது என்னது? இங்க வரா, இங்க ஸ்கிராட்ச் ஆயிடுச்சுடா. நீ அடியில இருந்து தேய்க்கிறது உள்ள இருக்க இது பெயிண்ட் போயிடுச்சா? ஆமாடா. சுண்டி விட்டா ரத்தம் வரும். take it brother. இது ஆப்பிள் ஜூஸா? இது கெட்டு போன ஆப்பிளா இது? கோயம்பேட்டில் இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்ஸில் அடிச்சு ஊத்துன
டேய் என்னடா இது பிஞ்சிட்டு போகுது, என்னடா இவ்வளவு மட்டமா இருக்கு குவாலிட்டி. இந்த சீசன்ல யாரையுமே உடம்பு சரியா இல்லை. எல்லாருக்கும் உடம்பு பிரச்சனை சொல்லிச்சு. எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லை கேட்க மாட்டேன் பாருங்க. இது வைரம் பாஞ்ச கட்ட எதுக்கும் வசியாது. சோல்ஜர்ஸ் இவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அவ்வளவுதானா. சோல்ஜர்ஸ் முதல்ல நான் பண்ணி ஓஎல்இடியை பார்ப்போம். இது வருது கேபிள் இருக்கு. இதோ இருக்கு பாருங்க டிஸ்பிளே, ஓஎல்இடி டிஸ்பிளே. அதுக்கு இதோ கேபிள் இருக்கு. சோல்ஜர்ஸ் இதுதான் ஓஎல்இடி பார்த்துங்க. இதுல ஸ்க்ரூ இருக்கு. 1 2 3 4. இந்த ஸ்க்ரூ எதுக்கு இருக்கு தெரியல. கைக்கிட்டு எதுக்கு இருக்குது? மூல கோளாறு உள்ளவ லூசு பையா. என்னடா முறுக்கலா வச்சிருக்கீங்க? தேங்க்ஸ் டு எம்ஜி அண்ணா. ஓ எம்ஜிஆர் சுட்ட முறுக்கா. பை தி வே தேங்க்ஸ் டு எம்ஜிஆர் வந்து தீபாவளி கிஃப்ட்லாம் அனுப்பிச்சுட்டாரு. தேங்க்யூ. சரி எல்லாத்துலயும் பப்பாதி கொடு. மெட்டல் அலுமினியம்டா இது. அது எப்படின்னா அங்கே வச்சான் டிஸ்பிளேவை. முறுக்கு என்னமா சுட்டுருந்தாங்கப்பா. கூடிய சீக்கிரம் ஃபுட் பிளாக், மோட்டோ பிளாக் எல்லாம் வரும். எனக்கு இந்த கோப்ரோ மட்டும் கொடுத்துருங்க. எடிட் ஆனால் பிரபு தான் பண்ணோம். ரூம்பு இதுக்கப்புறம் கேமரா இங்கே வர. இதுல இருந்து ஓஎஸ் இருக்குன்னா இருக்கா, இப்படி ஆட்டினா இப்படி ஆடுதா. இது வந்து இப்படி ஆடுதா. இந்த கேமராவே ஆடுது. எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. நீ மோட்டோ பிளாக்லாம் பண்ணீங்கன்னா ஷேக் ஆகும்போது எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்ல, அதுதான் வீடியோ. இது வலிந்து கொடுக்குற முட்டாக எனக்கு படுது. சோல்ஜர்ஸ் இப்போ வந்து இதை பார்த்தாச்சு. இப்போ வந்து உள்ள என்ன இருக்கு போய் என்னன்னா பேட் பாடியே அப்படியே இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் எடுத்து அப்படியே மொத்த மதர் போர்டுன்னு தெரியுது. இவ்வளோ ஸ்ட்ராங்கா கம்ம. நீ இதான் உண்மையா குரிலா இது போடுறா. இங்கே பாடுறா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேட் இன் இந்தியா சொன்னாங்கல்ல, பேட்டரியை பார்ப்போம். பேட்டரி பிரிப்போம். இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கு. என்னடா ஒரே பேட்டரி 2 இது ஸ்ட்ரிப் வருது. சார்ஜ் போடுற ஸ்ட்ரிப்பா இருக்க போகுது. இல்லடா இதுவும் பேட்டரி ஸ்ட்ரிப் தான்டா. தெரியுதா? ப்ளஸ் வருது கீழே கதை பாருங்க. வரக்கு 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 வரக்கு. எனக்கு யாரோ ஃபோன் பண்றாங்க. இது எனக்கு சொல்லுங்க ஆண்டி. அது இப்போ சாப்பிட போறோம். இது முடிச்சிடும். ஓகே. பார்த்தீங்களா சோல்ஜர்ஸ், தாய் பாசத்தை மிஞ்ச எந்த பாசம் இல்லை. சின்ன குழந்தை மாதிரி எனக்கு போய் கூட்டு இவனோட பாடி கடை கூட்டு வந்து சொல்றாங்க. காலைல நான் பைக்ல கூட்டு. ஆனால் யோசிச்சு பாரு கணேஷ், நான் யோசித்தேன் 1008 பிரச்சனையே இருக்குல்ல சோல்ஜர்ஸ். என்னன்னு தெரியல, கடந்த ஒரு மாதமாகவே பிரச்சனை. ஜூலை மாதத்துலேருந்து பிரச்சனையே இருக்குன்னு தெரியல. ஸோ கூட இருக்கிறவங்க நல்லவங்க நினச்சவங்கலாம் வந்து ஓடிட்டானுங்க. ஆனால் அது மாதிரி கணேஷ் திடீர்னு ஐ ஒர்க் ஃபார் ஏட் நந்தா ஈஸ் பிராடுன்னு ஒரு வீடியோ போட்டேன். எப்படி இருக்கு போடுற அடுத்து அதான். டேய் கழுதையை குத்தி விட்டு போடா. சோல்ஜர்ஸ் பேட்டரி பாருங்க. டிஎம்பி பேட்டரி இந்தியா லிமிடெட். பேட்டரி கூட இப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா? ஆமாங்க, யூபியில் இருக்கு. அப்படியா? உத்தரப்பிரதேஷ். காட்டுங்க இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ். டிஎம்பி பேட்டரி இந்தியா எல்எல்பி. என்ன சைனீஸ்ல போட்டிருக்கு? எங்க போட்டிருக்கு சைனீஸ்ல? இங்கே டிஎம்பி இதுன்னு போட்டிருக்கா. கீழே அது சிமிலர் பேஜ்னு கூட டிஎம்பி பேட்டரி இந்தியா எல்எல்பி நகைன்னு இருக்கு. போனால் சைனீஸ்ல போட்டிருக்கு. இங்கே வாங்கிட்டு இருப்பானா இருக்கும். என்ன மேட் இன் சைனா போட்டிருக்கு? எங்க போட்டிருக்கு? பேட்டரியில போட்டிருக்கு. ஆனா பாருங்க கொஞ்ச நேரம் நல்ல நினைச்சிடா. ஒரு பேட்டரி தான் எதுக்கு 2 கொடுத்துருக்கான்? மல்டிபீட்டர் எடுத்துட்டாங்க. இந்தா பிடிச்சுக்க. 3.9 வோல்ட் வருதா? இப்போ என்ன பண்ணா ஒரே பேட்டரி 2 டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கு. சோல்ஜர்ஸ் இவன் எதுக்காக 2 கொடுத்துருக்கா? இதுல பாப்போம். இது 2 ஷார்ட் ஆயிருக்காட்டு இல்லையே தெரியல சோல்ஜர்ஸ். ஆக்சுவலா வந்து இந்த பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா 2 கனெக்டர் கொடுத்துருக்கான் பேட்டரியில இருந்து வரா மாதிரி. ஆனா 2 கனெக்டர் வந்து 2 பேட்டரியானா 2 பேட்டரி ஒரே பேட்டரி தான். ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணதில்ல. எதுக்கு இது பண்ணி வச்சிருக்கா தெரியல. நானே விசித்திரமான ஆளு. சரிடா இது ரைட்டில் இதான் மெயின் பிரைமரி கேமரா. இவ்வளவு பெரிய கேமரா. இந்த நண்டி இங்க வர்றா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா. அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கேமராவா? ஆமாண்டா சோல்ஜர்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது இண்டஸ்ட்ரியல் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த சென்சார். ஆக்சுவலா இது கேமரா தான். போட்டோ எடுத்து அந்த போட்டோ வச்சு தான் இது பண்ணோம். ஓகே கணேஷ் இங்க வேற உனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று நினைக்கிறேன். டெர்மினல் டெஸ்டா. ஏய் கோல்கேட் பேஸ்ட் இருக்குடா. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. சோல்ஜர்ஸ் இதுதான் மதர் போர்ட். இவன் பாருங்க லாபா பாருங்க ஸ்டூல் போட்டு கொடுத்துருக்கா. சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க ப்ராக்சிமிட்டி ஸ்டூல் போட்டுருக்கா. இங்க ரெடி அவ்வளவுக்கு கிரைண்டரா. சோல்ஜர்ஸ் அவ்வளோதான். இதுதான் ஃபோன் பாடி. இது மதர் போர்ட் மூளை. அப்புறம் இது அந்த ஓஎல்இடி டிஸ்பிளே. அப்புறம் கேமரா. அப்புறம் வந்து இந்தியாவிலிருந்து வாங்கப்பட்ட மேட் இன் சைனா பேட்டரி.
ஓகே சோல்ஜர்ஸ், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க போல, பாடி ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்னா இதுவும் ஒரு மேட் இந்தியா ப்ராடக்ட், அதாவது அசம்பிள் இன் இந்தியா. அது கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வருது இந்தியாவுக்குள்ள. ஆக்சுவலி இப்போ அசம்பிளி தான் ஓடிட்டு இருக்கு. கூட சில மேனுஃபேக்சரிங் பிளான்ஸும் வந்துடும். பட் என்விரான்மெண்டலாக பேட்டரி மேனுஃபேக்சரிங் இருக்கிறது நல்லதா கெட்டதுன்னா, என்விரான்மெண்டலாக கெட்டது நிறைய ஆர்வலர்கள் சொல்லுவாங்க. அது வரமா சாபமா அப்படின்றது கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த ஃபோன் என்னன்னா வந்து எனக்கு நான் வாங்குவேனான்னு கேட்டால், இந்த ஃபோனில் ஸ்பெக்லாம் தான் இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் ஓவர் சேச்சுரேட் ஆகி கண்ணெலாம் வலிக்குது. நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். அசம்பிள் பண்ணுறதும் ஷார்ட்ஸில் பண்ணுறேன். ஓகே ஓகே சார், திஸ் இஸ் இட். நான் என்ன பண்ண போறேன்னா, போயிட்டு ஊசியை குத்தி பிளட் டெஸ்ட் எடுக்கணும், டைஃபாய்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. உயிரோடு இருந்தால் வருகிறேன்.